முதல்ல ஹஜ் கடமை என்பது காலத்தின் கடைசியில் செய்யப்படுவது அல்ல. இள வயசுலயே ஹஜ்ஜுக்கு போகணும். அதாவது இந்த சின்ன வயசுல இருந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க மதரசால். 1வது களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜுமாங்களா. இதை தப்பா புரிச்சுட்டாங்க போட்டிருக்கு. கடைசியில தான் ஹஜ் பண்ணணும். அது சொல்ற வரிசையில தான், அது சீரியல்ல தான் 5வதே ஒழிய சின்ன வயசுல ஹஜ் செய்ய அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வரிசையில் தான் அது கடைசி. ஆயுளை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே செய்யப்படும், இள வயசிலேயே செய்யப்பட வேண்டும். வசதி இருப்பவர் நிறைவேற்ற வேண்டும். எந்த இடத்திலும் அது 50 வயசு தாண்டி 60 வயசு தாண்டி என்கிற வயது வரம்பை குர்ஆனோ ஹதீஸோ சொல்லவில்லை. சில பேர் இதுல கொஞ்சம் கிராஸா யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வே 60 வயசுல தான் போனாங்க, அதனால நம்ம ஏன் அவ்வளோ இள வயசுல போகணும் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஹியை வாங்கி சட்டமாக்குகிற பெரிய பொறுப்பு இருந்தது. அதனால அல்லாஹ் அதை தள்ளி வச்சிருந்தான். எல்லாருக்கும் சூழல் அப்படி அல்ல. நம்மள சில பேர்லாம் பல சௌரியங்களை யோசிச்சுக்கிட்டு தான் போறது இல்லை. போயிட்டு வந்தா தாடி வைக்கணுங்கிறாங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் போயிட்டு வந்தா தப்பு பண்ண கூடாதுங்கிறாங்க. கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால பூராத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில பாத்துக்கலாமே. காலம் போன கடைசியில கபரு வான்னு கூப்பிடுறப்போ அந்த டைம் அச்சீவ் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி சில பேர், அதாவது பிளானடாவே தப்பு பண்றதுன்னு முடிவு பண்ணி அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போலாம். ஏன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம தலைப்பு செய்தி மாதிரி ஆயிடுவோம். ஆஜியாரு பாத்தீங்கள அப்படிம்பாங்க. ஏதாவது தப்ப ஊர்ல யாரு பண்ணாலும் பெருசு இல்ல, ஆஜியார் பண்ணா அது தப்பு. அஜர்தே இப்படி, ஆஜியாரே இப்படி, இந்த ரெண்டு தான் அடிக்கடி வரும். டைட்டில்லையே நின்றுக்கும். அது கேபிட்டல் நியூஸ் நம்ம தான். அதனால ஏன் சிக்குவானு சில பேர் எல்லாம் தலைமுடி ஃபுல்லா நிறைக்கிற வரையும் அஜிக்கு பெறப்படுறது இல்லை. இவர் கடைசியில அஜிக்கு போலான்னு பெறப்படுறப்ப மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே வந்துருது. அதுக்கப்புறம் அவர் வீல் சேர்ல உட்காந்து அரைக்குறையா ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர்ற மாதிரி இருக்கு. நான் சொல்ல வருவது, இளமையில் ஹஜ்ஜி செய்ய வேண்டும்.